தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கரூர்ல துயரம் நடந்துச்சா, அதுக்கப்புறம் விஜய் அவர்களை விமர்சிக்காதவங்களே இல்லைன்னு தான் சொல்லணும். சொந்த கட்சி சார்ந்தவங்களே பல பேரும் இல்லைங்க அண்ணன் போயிருக்கணுங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, மற்றவங்க பேசுறது ஓகே, ஆனா அடுத்த கேப்டன் அப்படின்ற இமேஜ் விஜய் அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா சம்பாதிச்சிட்டாரா? அதுவும் அவரு கூட்டத்துல அந்த விஷயத்த மிக முக்கியமானதா சொன்னாரா, அண்ணன்னு குறிப்பிட்டாரா விஜயகாந்த் அவர்களை? ஆனா இந்த கான்டென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே இல்லப்பா அந்த ஒரு இமேஜ் ஆட்டம் கண்டுடிச்சு போல இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். விஜய் அவர்களோட பரப்புரை வாகனம், இந்த வாகனம் சார்ந்து எதுக்காக போலீசார் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ட்டு ஹைகோர்ட்ல கேள்வியை கேட்டிருந்தாரு ஜட்ஜ் அவர்கள். ஏன்னா இந்த வீடியோ நான் பார்த்தேன். அதுல அந்த வாகனம் வருது, பக்கத்துல அந்த பசங்க 2 வீலர்ல போறாங்க. அந்த வாகனத்தோட அவ்வளோ அருகிலையா போயிட்டு அவங்க இது போல விபத்துக்குள்ளாகணும். கீழே விழுந்த அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பல கேள்விகள் மக்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டுச்சுல. அதே கேள்வியை ஜட்ஜும் கேட்டிருந்தாருங்க. கேட்ட கையோடு வழக்கு பதிவு பண்ணுங்க இந்த விஷயத்தை பத்தியும் அப்படின்ட்டாரு. இது எத்தனை நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம்னே தெரியல, ஆனா இது சார்ந்த வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சரி, ஜட்ஜு ஆவேசப்பட்டு பேசுறாங்க, இது வழக்கு வரைக்கும் போகாதுன்னு தான் பல பேர் நம்பினாங்க. ஆனா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க மக்களை. இப்போ இந்த வண்டி இயக்குனார்ல டிரைவர், அவர் மேல இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சார வாகனம் இருக்குல்ல, இது இதுக்கப்புறம் என்ன நிலையாக போகுதுன்றது இது வரைக்கும் தகவல் எதுவுமே தெரிவிக்கல. ஆக்சுவலா இந்த ஆயுத பூஜை சார்ந்த கொண்டாடத்தை பார்த்திருப்பீங்க. தாவைக்காவினர் இந்த வாகனம் சார்ந்தும் ஆயுத பூஜை செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்ஐஆர்னு ஃபைல் பண்ணப்பட்டிருக்குங்க அந்த டிரைவருக்கு. இந்த பைக் ஓட்டினாங்களே அது 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இது வேற ஒரு பக்கம். ஏன்னா இது பார்க்குற நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த காட்சிகள். இதை ஜட்ஜு பார்த்து அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவரே 2வது மனுஷன் தானே. கரூரை சுற்றி இருக்கிற 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லார்கிட்டையும் விஜய் அவர்கள் போன்ல பேசியிருக்காங்க. லிட்டரலா ஒரு ஆலோசனை கூட்டம் போன்ல நடந்தா எப்படிங்க இருக்கும், அப்படிதான் நடந்து முடிஞ்சிருக்கு போல இருக்கு. இது சார்ந்த தகவல்கள் இப்ப வெளியா இருக்கு. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, விஜய் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு எல்லாருமே மனப்பூர்வமா நம்புவோம். நான் உங்களோடு இன்னும் இருப்பேன் அப்படின்னு தைரியம் கொடுத்திருக்காருங்க. இந்த நேரத்துல ஒரு கட்சி தலைவரா விஜய் அவர்கள் இதை சொல்லியிருக்காரு. அந்த துயர்ல இருந்து என்னால மீள முடியல, அந்த அளவுக்கு ஒரு வடுவை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காராம். இந்த பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, இந்த நெரிசல சிக்கி உயிரிழந்தவனோட குடும்பத்தினர், காயம்பட்டவங்க குடும்பத்தினர்லாம், அவங்களுக்கு நாம நேர்ல போயிட்டு உதவணும், நேரடியா உதவணும்னு சொல்லியிருக்காரு. விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டாம்னு அவர் கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாவை நிவாரண தொகை அறிவிச்சார் பாத்தீங்களா உயிரிழந்தவர் குடும்பத்துக்கு. அது எல்லாத்தையும் 2 நாட்கள் அதிகபட்சம் அதுக்குள்ளேயே வழங்குறதுக்கு இனிஷியேட் பண்ணிடுங்கன்னு அவர் இப்ப சொல்லியிருக்கிறதா அடுத்த கட்ட தகவல் வெளியா இருக்குங்க. அவரே நேர்ல போய் உதவணும், நேரடியா உதவணும்னு சொல்லியிருக்காருன்னா அது கட்சி நிர்வாகிகள் சார்ந்து மட்டும் இல்ல, விஜய் அவர்களும் கரூருக்கு நேர்ல போறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஆனா மார்க் மை வேர்ட்ஸ் மக்களே, இப்ப போகலன்னு சொல்லி பல பேரும் விஜய் அவர்களை விமர்சனம் பண்றாங்களா, போன பிற்பாடு பயங்கரமா விமர்சனம் மாறும் பாருங்க. இது வாரத்தை 1 நாட்களா உங்களுக்கு அப்படின்னு போட்டு அடின்னு அடிப்பாங்க. இன்னும் அந்த விமர்சன கடைகள் பெருசா தான் மாறும். ஆக்சுவலா இதெல்லாம் ஹேண்டில் பண்றது தான் ஒரு அரசியல் கட்சி தலைவரோட பிரதானமான டாஸ்க். அதை மட்டும் பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எதிரிகளுக்கு ஓகேப்பா ஏதோ ஒரு ப்ராமினென்டான லீடரா தெரியுறாரு அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கலாம். பட் அதுல கொஞ்சம் பிசிறு தட்டினா கூட அந்த வல்னரபிலிட்டி இருக்குல்ல, ஒரு தலைவர்கள்கிட்டே இருக்கும். அது என்னன்றத மற்ற அரசியல் கட்சிகள்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிச்சுன்றத நாம புரிஞ்சுக்கலாம். ரைட்டு. இந்த தாவைக்காவோட கரூர் பகுதியை சேர்ந்த தொண்டர்கள்லாம் இருக்காங்களா, அந்த கட்சியை சேர்ந்தவங்களாம், அவங்கெல்லாம் இந்த உயிரிழந்தவங்க சார்ந்து கரூர் துயரத்துல உயிரிழந்தவங்க சார்ந்து ஒரு அஞ்சலி நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இதையும் ஊடகங்கள் காட்டணும். சும்மா ஒன் சைடா விஜயர்களை பத்தி விமர்சனம் பண்றது மட்டுமே ஷோ பண்ணாம இது போல வீடியோஸ் அவைலபிளா இருக்குல்ல, அதை எடுத்தும் மக்களுக்கு காட்டினா புரியும் 2 தரப்பு நியாயங்களும். சோ இந்த டிவிக்கு தொண்டர்கள் அங்க எந்த அளவுக்கு உருக்கமா அஞ்சலி செலுத்துறாங்கன்றத நீங்களே பாருங்க.
SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சமீபத்தில் ஃபார்ம் பண்ணாங்களா, அதுக்கு அஸ்ராகர் இருக்கால ஐஜி அவர்கள், இவர் தான் லீடுங்க. இந்த டீம்ல அவரு எந்தெந்த ஆபீசர்ஸை கேட்கிறாரோ அந்தந்த ஆபீசர்ஸை சேர்க்கணும், கவர்மெண்ட் இவர் கேட்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சமீபத்தில் ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த டீம் இப்போ பெருசா இருக்குங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 2 SP, 1 ASP, 2 DSP அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் மட்டுமே ஒட்டுமொத்தமா 5 பேர். ஸோ இந்த அளவுக்கு அந்த டீம் பெருசா இருக்கு. டீம் பெருசானது மட்டும் இல்ல, அவங்க நேரடியாக கிளம்பி ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. கரூர்ல துயர சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அவங்களோட விசாரணைய எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விரிவா தொடங்கியிருக்காங்க. தொடங்கி இந்த ஆய்வு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே செய்தியாளர்கள் வந்தாங்க. அவங்க கிட்ட அஸ்ராகர் அவர்கள் பேசினாங்க. அப்புறம் தெளிவா சொல்லிட்டாரு, இல்லைங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், இதெல்லாம் போட்டோங்க, முடியட்டும், விசாரணை ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டீட்டெயிலா ஒன்னு ஒன்னா சொல்றோன்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஒரு டீம் இது, அதை மறந்துடாதீங்க. ஓகே, செந்தில் பாலாஜி அவர்கள், இவர்கிட்ட செய்தியாளர்கள் போயிட்டு வழக்கம் போல டிவிகே சார்ந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த முறை கொஞ்சம் கொந்தளிச்சிட்டாருன்னு சொல்லலாம். இவர் அவ்வளவு சீக்கிரம் செய்தியாளர்கள் கிட்ட சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுந்துட மாட்டாரு. ஆனா அதோட ஆரம்ப புள்ளி மாதிரி தான் சில வார்த்தைகள் வந்து விழுந்துச்சு. என்னென்ன சொன்னாப்புல, எங்க SIT விசாரணை முடிவிட்டோங்க, அந்த விசாரணை முடியறதுக்கு முன்னாடி அதை பத்தியா நம்ம பேசுறது சரியா இருக்காதுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்கதான் மக்கள் பல பேரும் ஆளுங்கட்சி சார்ந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. சரிங்க, அப்புறம் எதுக்காக ஒவ்வொரு அமைச்சர்களா செய்தியாளர் சந்திப்புல கலந்துக்கிட்டீங்க? அப்ப SIT ஃபார்ம் பண்ணல, புரியுது, ஆனா ஒரு நபர் ஆணையத்தை ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, அப்ப எல்லாருமே வந்து சொன்னீங்கன்ற மாதிரி அப்படியும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கேள்விகளை அரசுகிட்டே கேட்டுட்டு இருக்கீங்களே, கேட்காதீங்க, தொடர்ந்து இதை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க, சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போய் கேளுங்க. அதாவது எதுக்காக லேட்டா வந்தாரு, எதுக்காக அந்த வண்டிக்குள்ள அமர்ந்தபடியே லைட் ஆஃப் பண்ணாரு, எதுக்காக கரூர் பரப்புரைய இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்தாரு, அவங்க போட்ட ஸ்கெட்யூல் படி பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தான் கரூர் பரப்புரை நடக்காம இருந்துச்சு, அப்புறம் எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா தான் ப்ரீபன் பண்ணாரு, இதை பத்தில அங்க கேளுங்களேன் அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டிருக்காரு. பாஜக எம்பிக்கள் குழு நம்ம முன்னாடி சொன்னோம்ல, அடுத்து இந்த வாரத்துக்குள்ளே அவங்க அறிக்கையை சப்மிட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு சப்மிட் பண்ணிட்டாங்களாம். இந்த டீம் தான் இப்போ ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கல்ல, ஆய்வு நடத்துறாங்கல்ல, அங்க ஃபுல்லா பண்ணி முடிச்ச பிற்பாடு சப்மிட் பண்ணிருக்காங்க பாஜக தலைமைக்கு. ஆக்சுவலா இது சார்ந்த ஒரு தகவலை வெளியே வந்துட்டு இருக்கு. இவங்க அதிகாரிகள் சில பேர்கிட்ட கேட்டதாகவும், வாங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க அதுன்னு கேட்கும்போது அந்த அதிகாரிகள் சில பேர் இவங்க கேட்கறதே மதிக்கலன்ற மாதிரி டாக் போயிட்டு இருக்கு. இது நடக்கிறது தானே, இந்த டீம் வரும்போது நம்மளுக்கு தெரியும் இது போல சில விஷயங்கள் வரும்னு. ஆனா அதை இவங்க எப்படி அரசியலா மாத்த போறாங்கன்றதா அடுத்த கட்ட பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய இடியாப்ப சிக்கல்களை நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறோம். ஆக்சுவலா இவங்க சப்மிட் பண்ணதா சொல்லப்படுற அந்த அறிக்கை இருக்குல்ல, அதுல வேற என்ன விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? அறிக்கையை பார்க்காம நீங்களே அசீவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, அரசு அதிகாரிகள் தான் இந்த கூட்ட நெரிசல் துயருக்கு காரணம் சொல்ல போறாங்களா? ஓகே, கரூர் மாவட்ட நிர்வாகம் இருக்குல்ல, இது உரிய விளக்கத்தை கொடுக்கலன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா இந்த டீம் கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிக்கிறாங்கன்னா அந்த ஆபீசர் சார்ந்து ஆளும் அரசு என்ன பண்ணுவாங்க? ஓகே, அதிகாரிகளோட போதிய ஒத்துழைப்பு இருக்குல்ல, அது பெருசா எங்களுக்கு கிடைக்கலன்ற விஷயத்தையும் கண்டிப்பா அவங்க சேர்ப்பாங்க பாருங்க. இது வரைக்கும் அறிக்கை என்ன வெளியாகல, ஆனா அசம்ஷனா சொல்றதா இருந்தா இத்தனை விஷயங்கள் அது உள்ள கண்டிப்பா இருக்கலாம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கிருஷ்ணகிரி கூட்டத்துல பேசியிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா விஜய் அவர்கள் பார்த்தாருன்னா கண்டிப்பா அந்த மனுஷன் திரும்ப ஒரு முறை உடஞ்சு போவாப்ல, அது போலதான் பேசியிருக்காங்க. விஜய் அவர்களை 2வது கேப்டன்ற மாதிரி பல பேர் அழைச்சிக்கிட்டு இருக்காங்களா? அவர் எங்கன்னா கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆசி வழங்குற மாதிரி சில போட்டோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களா, அதுல ஆட்டோகிராஃப்ல வாங்குறாங்களா? ஆனா இப்ப இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா உடஞ்சிருவாருங்க கண்டிப்பா விஜய் அவர்கள். ப்ரோ அப்படி என்ன பேசியிருக்காங்க? அவங்க வீட்டு பையன் தம்பின்னா சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா சொன்னாங்க, அது அவங்களும் அங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதோட அதிகமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியலங்க, இவ்வளவு வார்த்தைகள் அவங்க வாயில இருந்து இப்ப வந்திருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னா, இந்த புஷி ஆனந்த்னு ஒருத்தர், அவர் எங்க இருக்காரு என்னன்னே தெரியல, வெளியே வாங்கல கிளம்பி, எதுக்கு யாரும் வரமாட்டேங்க உங்க கட்சியில இருந்து, என்ன தூக்கலையா போட போறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கட்சின்னா வீரம் இருக்கணும்னு சொல்றாங்க. நான் சொல்ற வார்த்தைகள் இல்லைங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்ற வார்த்தை. பிரச்சனைன்னா கேப்டன் என்ன பண்ணுவாரு, ஆளா போய் முன்னாடி நிப்பாரு. உண்மைதான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அது போல நிக்கணுங்க, என்னங்க இது போல அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஜய் தாமதமா வந்ததே முதல் தவறுன்னு சொல்றாங்க. ஓகே, தனி விமானத்துல தானே நீங்க வர்றீங்க, உங்களுக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரீங்க விமானத்திலேயே போயிடுறீங்க, வீட்டுக்குள்ள போயிடுறீங்க, வெளியே வர மாட்டீங்களா? இப்ப உங்களை மையப்படுத்தின இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு படத்துல கூட கேப்டன் தாமதமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததே இல்லை. அவங்க சொல்ற டைமை விட முன்னாடியே வித் மேக்கப்போட வந்து அமருவாரு, அவர் தான் கேப்டன். இதே போலதான் விஜய் அவர்களும், நான் அதுலயும் குறை சொல்லல, அவரும் கரெக்டா ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்ன டைம் கரெக்டா வந்து அமர்ந்துருவாரு. ஆனா கடமை உணர்ச்சி இருக்குல்ல, இதுல கேப்டன் அவர்கள் மாதிரி விஜய் இல்லைன்னு சொல்றாங்க.
ஷூட்டிங் ஸ்பாட்ல ஓகேப்பா, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆனா அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் இருந்த உயரம் வேற, நீங்க பண்றது வேறன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் எங்க வீட்டு பையன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ கூட. ஆனா அரசியலுக்கு இப்பதானே வந்திருக்காரு, அவர் இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கே ஆரம்பத்துல பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க போற போக்குல. அதாவது இந்த தாவேக்காவினர் சைட்ல ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, எங்க போலீஸ் பெருசா பாதுகாப்புலாம் கொடுக்கலன்ற மாதிரி. அதைத்தான் இவங்க சொல்றாங்க. நாங்க கட்சி ஆரம்பிச்ச புதுசுல எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கலப்பா. ஆனா நாங்க போலீஸையோ கவர்மெண்ட் எல்லாம் நம்பிட்டு இல்ல. நாங்க என்ன பண்ணோம், எங்களோட கட்சி நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்களே தரலுவாங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக. அப்படிதான் ஒரு கூட்டத்தையும் நடத்த ஆரம்பிச்சோம். இப்ப இங்க வந்து தேமுதிக நிக்கிறோம். கட்சிக்காரங்க நம்புங்க, அவங்கதான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்புறம் எதுக்காக நீங்க போலீஸையே நம்பணும்னு ஒரு கேள்வியவும் அவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லா கட்சிகளுக்கும் பொதுமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். விஜய் அவர்களோட இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நோட் பண்ணி பாருங்க. போலீஸ் பாதுகாப்பை கொஞ்சம் கட் பண்ணிட்டு பாருங்க, ரிசல்ட் என்னவா இருந்திருக்கும். நான் அதில் விஜய் அவர்களை பிளேம் பண்ணல, அந்த கட்சி நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்க சார்ந்த கேள்வியை முன்வைக்கிற, அவ்வளவுதான். உங்க பாதுகாப்புக்காக நீங்க பவுன்சர்ஸ்லாம் வச்சுக்கிறீங்க. யாரு? விஜயோட பாதுகாப்புக்காக பவுன்சர்ஸ் வச்சிருக்கிறதா பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களை நம்பி வர்றவங்க இருக்காங்களே அவங்களுக்கு யாருங்க பாதுகாப்பு கொடுக்கறது? யாரு சொல்லி கரூர்ல லைட் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காங்க. கேட்டா ஜெனரேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்றாங்க. இதெல்லாம் பொய்ங்க அப்படின்னு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இப்படி மின்தடையானதுல இதனாலதான் அத்தனை பேர் உயிரிழந்தாங்க. ஏன்னா ஃபுல்லா இருட்டின பிற்பாடு எங்க போறாங்க எங்க வராங்கன்னு யாருக்கும் தெரியாம ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறதா அவங்க அப்படி குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த ஜெனரேட்டர் விஷயம்ன்றது கோர்ட் வரைக்குமே பெருசா வாதமா முன்வைக்கப்படுச்சு. அரசும் பெரிய விளக்கம் கொடுத்தாங்க. இப்ப பிரேமலதா அவர்களும் அதைத்தான் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மக்களுக்கு தண்ணி கொடுத்தீங்களா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. பஸ்ஸுக்குள்ளேயே பூந்துகிட்டு இருக்காரு விஜய்னு இந்த வார்த்தைகளையும் பயன்படுத்திட்டு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறீங்களே, என்னது இதெல்லாம்? பஸ்ஸுக்குள்ள போயிட்டு ஜன்னல் எட்டி பாக்குறதா இருந்தா மேல நில்லு பயந்து போயிட்டு வண்டி மேல நில்லு, என்ன போயிட போகுது அப்படின்னு நிக்கிறதுனால மக்களோட பல்ஸ பிடிச்சவரு நம்ம கேப்டன். ஆனா நீங்க இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கேப்டன்னா வண்டியில வந்துட்டே இருப்பாரு. அப்ப மக்கள் கூட்டம் கொஞ்சம் கூட்டுறதை பார்த்துட்டாலே உடனே மேல போயிடுவாரு, அந்த வண்டி மேல ஏறி நிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆக்சுவலா பக்கத்துல சொல்லுவாரு முதல்ல, ரூஃப் ஓபன் பண்ண மேல போகணும் அப்படின்ட்டு. அப்ப பக்கத்துல இருக்கவரு இல்லைங்க கொஞ்சம் தூரம் உள்ள போயிட்டு போலான்னு சொன்னார்னா சொல்றேன் அப்படின்னு அவ்வளவு குரல்ல சொன்னதுக்கு அப்புறம் வேற யார் மறுத்து பேச முடியும்? சிங்க கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும்ல, உடனடியா ரூஃப் ஓபன் பண்ணி அவர் மேல போய் நிப்பாராம். அவர் மேல ஏறி நிக்கிறது எதுக்காகன்னு சொல்றாங்க தெரியுமா? நிறைய பேர் வர்றதே அவரை பாக்குறதுக்காக தான். விஜய் அவர்களா இருக்கட்டும், கேப்டன் அவர்களா இருக்கட்டும், பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் குறையும். இப்படிதான் உங்க சொல்றேன், நீயே இது போல பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட்டம் குறைஞ்சிருக்குமே அப்படின்னு இவங்களும் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா கேப்டன் அவர்கள் தொண்டர் படன்னு ஒன்று வச்சிருந்தாரு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மக்களை ஃபுல்லா வரிசைப்படுத்துறது மட்டும் இல்ல, அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது அவங்க தான். போலீஸ் அபிஷியல்ஸ் எண்ணிக்கை இருக்குல்ல, அதோட அதிகமா அவங்களோட எண்ணிக்கை இருக்கும். இந்த ஒரு கட்டமைப்பு தான் இப்ப எல்லாரும் விஜய் கிட்ட இருக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருக்கணும், ஆனா இன்னும் இல்ல. நிறைய விஷயங்கள் இப்ப அடிபட்டாங்களே, போக கத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டு பல பேரையும் என்ன இப்படிதான் பேசிட்டாங்க அப்படின்னு நினைக்க வச்சிருக்கோம். அடுத்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கரூர் விஷயத்துல சிஎம் சரியாத்தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறது இப்படிதான், விபத்துக்காக கட்சி தலைவரை கைது பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாங்களா பல பேரும். அப்படின்னா எல்லா அரசியல் கட்சி தலைவரும் தாங்க இது போல கூட்டம்லாம் போடுவாங்க. அப்படி ஏதாவது நடக்கணும்னாக்கா அது நடக்கும், அதான் விபத்து. நம்மளை தாண்டி ஒரு விஷயம் நடந்துரும். அதுக்காக அந்த கட்சியோட தலைவர் வரைக்கும் கைது பண்றதா இருந்தா அதெல்லாம் சரியானதா எனக்கு தோணலைங்க. இதனாலதான் சிஎம் அவர்கள் இன்னும் கைதுன்ற ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்ணாம இருக்காங்க. அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மத்தவங்க பெருசா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுலயும் திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா அந்த கட்சியோட தலைவர் திருமா அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காக விஜயை கைது பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வழக்கு ஏன் பதிவு பண்ணணும்னு கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் அவருக்கு நாகரிகமே இல்லைன்னு வழக்கம் போல டிடிவி என்ன பிரஸ் மீட் கொடுக்குறாரு அப்படின்னாலே எந்த இஷ்யூ பத்தி பேச போறாரு அப்படின்ற கியூரியாசிட்டியே வேண்டாம், இபிஎஸ் திட்ட போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க போலாம். அப்படிதான் இருக்கும் அதோட முடிவும். ஸோ ஆரம்பிச்சது இங்க இருந்தாலும் இபிஎஸ் கிட்ட தான் முடிச்சாப்ல. இந்த நேரத்துல கூட தாவேக்காவோடு கூட்டணி வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காருங்க. குள்ளநரித்தனமாக இந்த வார்த்தை பயன்படுத்துறாரு. குள்ளநரித்தனமாக அரசு மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. யாரை கை காட்டுறாரு? இபிஎஸ் அவர்களை. இறந்தவங்க குடும்பத்தினர் எவ்வளவு வருத்தப்படுவாங்க இதெல்லாம் பார்த்தா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, அரசியல் கட்சி தலைவரோட வேலை என்னங்க? ஓகே, ஆர்வி உதயகுமார் இவர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரோட பேச்சு யாரும் பொருட்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. டிடிவி என்ன பேசினார்ல, அதுதான் அவரோட ரியாக்ஷன். அவரெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்கப்பா. தனிநபரோட அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்குல்ல, இது என்னைக்குமே நிலைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இபிஎஸ் அவர்களை டிடிவி அவர்களுக்கு பிடிக்காது லிட்டரலா. ஆக்சுவலா ஒரு காலத்தில் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டிடிவி யாருகிட்ட பேசணும்னு விரும்புறாரோ அவங்க கிட்ட மட்டும் தான் பேச முடியும். அவங்களது அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும். அவ்வளவு சீக்கிரம் எல்லாரையும் அடைச்சு பேசுற ஆளும் கிடையாது. அந்த டைம்ல அப்படி இருந்தாருங்க அவரு.
அப்படியே காலக்காட்சிகள் எல்லாம் ஒன்னொன்னா மாறுதா? இப்ப நிலைமை பார்த்தீங்கன்னா அப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு ஓகே டிடிவியை நம்பினாங்களே அவங்கெல்லாம் இப்போ அரசியல் அனாதைகளா மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த புகழ் எல்லாமே டிடிவியே சாரும் அப்படின்னு அவரு சர்க்காசமா பேசியிருக்காரு. எங்க ஆரம்பிச்ச கரூர் இஷ்யூ இப்ப எங்க போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி ரியாக்ட் பண்ற மாதிரி. ஓகே மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரே ஒரு வினா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அறிவு பண்ணுங்க. கரூருக்கு கமல்ஹாசன் அவர்கள் கிளம்பிட்டாங்க. விஜய் அவர்கள் எப்ப கிளம்ப போறாங்க? இந்த கேள்விக்கான பதில தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல டார்ச் லைட்டு டிவியை உடைச்சு எப்படிலாம் இவர் அரசியல் உள்ள வந்தாலும் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அவரோட அரசியல் பணி எங்க போய் இப்ப அந்த அடைஞ்சிருக்கணும் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இவரை கம்பேர் பண்ணி கேட்குற மக்களே வேற எதுவும் இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் மேற்கொள்றாருன்னு சொன்னதுமே எப்ப கமல் மாதிரி தான் ஊருக்கு ஆகும் அப்படின்னு பேசாத வாய்களே இங்க கிடையாது. அதுதான் இந்த கேள்வி முன் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு தாட் கம்பாரிசன் இருக்குல்ல, இது மக்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா விஜய் அவர்கள் இவரை விட முன்னாடி எல்லாத்திலும் செயல்படணும், தனிச்சு நிக்கணும் எல்லா விஷயங்கள்லயும். பார்ப்போம் பண்றாரான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.